ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு அழகான மரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த மரம் தான். இந்த மரத்தோட பெயர் செம்மயில் கொன்றை, அப்படி இல்லைன்னா மயில் கொன்றை மரம் அப்படின்னு சொல்லலாம். தாவரவியல் பெயர் டிலோனிக்ஸ் ரீஜியா. இது ஒரு வெபேசியன் தாவர குடும்பத்தை சேர்ந்தது. இங்கிலீஷில் இதுக்கு ராயல் குயின்சியானா ஃபயர் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாளத்தில் கல்வாரி பூ மரம் அப்படின்னும் குளோமஸ் ட்ரீ அப்படின்னு ஹிந்திலையும் சொல்கிறாங்கங்க. இதோட பூர்வீகம் நம்ம மடகாஸ்கர் தான். இதோட ஃப்ளவர்ஸ் பாருங்கள், 5 இதழ்களை கொண்டது. ஒரே ஒரு இதழ் மாத்திரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒயிட்டும் எல்லோவும் கலந்த ஒரு மாதிரி டாட்டாக இருக்கும். இந்த இதழ்களில் நம்ம சாப்பிடலாம். காய்கள் பார்த்திங்கன்னா இந்த தம்பட்டை அவரை இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா நீட்டாக 1லேருந்து 1.5 மீட்டர் வரையும் நீளமாக காய்க்கக்கூடியது. நல்லா பட்டையாக இருக்கும் காய்கள். காய்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அந்த காய்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்திங்கன்னா, இதுதான் காய்ந்து போனால் அதோட காய்கள். இதுக்குள்ளே இந்த மாதிரி அரையாக இருக்கும். அந்த அறைக்குள்ளே பீன்ஸ் மாதிரி நீளமாக விதைகள் வரும். இப்போ மழை காலங்கிறதுனால அந்த விதைகளெல்லாம் கீழே விழுந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி குட்டி செடியாக நிறைய வளர்ந்துருக்கு. பார்க்கும்போதே தெரியும், நல்ல அழகான மரம். இதோட கரெக்டாக மே மாதமானால் இந்த மரம் ஃபுல்லாக இலைகளெல்லாம் கொட்டி உதிர்ந்து வெறும் சிவப்பு கலரில் பூக்கள் மட்டும் ரொம்ப அழகாக தெரியும். அதனாலேயே இதுக்கு மே ஃப்ளவர் ட்ரீ அப்படின்னு பேரும் இருக்குது. இதோடைய பூவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப ரம்யமாக, ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு மரமாக நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் நிழல், நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல்.